பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகளை தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். இன்று ஆண்டவர் நம்ம இடத்துல பேசியிருக்கிற வார்த்தை இதுதான். நீங்க உலகத்தை ஜெயித்து உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராய் காணப்படணும்னா நீங்கள் உலகத்தை சோதித்தறிய வேண்டும். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். ஆமாங்க, இப்போ அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள், இப்போ அநேக கள்ள ஊழியர்கள் எழும்பியிருக்காங்க. கடைசி காலத்துல இதெல்லாம் நடக்கும் என்று முன்னமே ஆண்டவர் நமக்கு எச்சரித்து கொண்டு போய் போய் எச்சரித்து கொண்டே எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக நமக்கு அருளப்பட்ட வேதம் இவ்விதமாய் சொல்லிருக்கிறது. அநேக என்ன சொல்ல, தேவன் ஆராதிக்கிற இடத்துல உலகபூர்வமான காரியங்கள் நடைபெறும். இன்னும் அநேகர் வழி விளங்கி விசுவாசத்திலிருந்து இடறி பாவங்கள் செய்து கொண்டே இருந்தாலும் ஆண்டவர் என்னை மன்னித்து கொண்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லி போதகத்தை தனக்கு ஏத்த மாதிரி, இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி மாற்றிக்கொண்டு, சத்தியத்தை இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொண்டு, அப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசக்காரர்களை நம்பாமல் அவர்கள் தேவனால் உண்டானவர்களா, அவங்க தேவனால் எழுப்பப்பட்ட ஊழியர்களா என்று சொல்லி அவர்களை சோதித்தருகிற பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஆளுகை, அந்த சிந்தனை நமக்கு வேண்டும். தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தினால் அறிக்கை செய்கிற, அதாவது வாயில இயேசு என்று அறிக்கை செய்து சத்தியத்தின்படி வாழ்கிற அனைவரும் தேவனால் உண்டானவர்கள் என்று நீங்கள் நீங்கள் தெரிஞ்சு கொள்வீங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. அதாவது நம்ம இப்போ ஃப்ளெஷ்ஷாக தான் இருக்கும். நமக்குள்ள இருக்கிற ஆன்மா ஆண்டவரோடு அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த சோல் ஆண்டவரோடு கூட அந்த அன்புல இணைந்திருக்கும் போது, இந்த உலகத்துல நம்ம யார்கிட்ட பேசினாலும் ஆண்டவரை கொடுத்தே பேசுவோம், இயேசு கிறிஸ்துவ குறித்தே பேசுவோம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அவரால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதே உலகத்தில் இருக்கிறது, இப்பவே இருக்குங்க. இயேசு அறிக்கையிடாம அவர் யார் உண்மையான தெய்வம் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளாமல் உலகத்தில் தோன்றினவர்கள், அதாவது உலகத்துல வரப்போகிற, நம்மை அழிவிலிருந்து மீட்க போகிறவரை தேடாமல் அழிவில ஆளுகை செய்கிற அவனை தேடுவோமானால் அவனை பின்பற்றுகிறவர்கள் அந்த கிறிஸ்து கூடியவர்களாய் இருக்கிறார்கள். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்ம பாவ மன்னிப்பு பெற்று அவரோடு கூட உடன்படிக்கை செய்து சத்தியத்தில் வாழ்கிற பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஆமாங்க, நமக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட்டம் இல்லை. நமக்கு துரைத்தனங்களோடும் பொல்லாத ஆவிகளோடு தான் போராட்டம். நம்ம ஆவியில போராடுறோம். நம்ம இயேசு கிறிஸ்து கூட அபைட்ல இருக்கும் போது, அவரோட அன்புல இருக்கும் போது, அவருடைய அன்பை விட்டு பிரிக்க நமக்கு வர எண்ணங்கள், நமக்கு வர தீய தாட்ஸ், அது எல்லாத்தையும் பிரேக் பண்ண பரிசுத்த ஆவியானவரால மாத்திரமே முடியும். நமக்கு அப்படிப்பட்ட போராட்டங்கள் தான். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவருங்க.
உலகத்துல இருக்கிறவன் பணம் ஜாஸ்தி வச்சிருக்கலாம், புகழ் ஜாஸ்தி வச்சிருக்கலாம், என்னிடம் இத்தனை படைகள் இருக்கிறது, என்னிடம் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை நான் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறாங்க. நம்மள்ட்ட நமக்குள்ளாக இருக்கிறவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவள தேவன். அவர் இந்த உலகத்தின் இருக்கிறவனை பார்க்கிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அதை நம்ம இன்னைக்கு உணர்ந்து அவரிடத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசுப்பா இந்த காலை பொழுதிற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா இந்த நேரத்திலும் உடைய வார்த்தையை அடியனுக்கு கொடுத்து இயேசுப்பா அநேகர் காணும்படியாக இந்த வீடியோவை பார்க்க செய்ததற்காக நன்றி. இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா உம்முடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது என்பதை அறிந்து ஆராய்ந்து நாங்கள் செயல்பட, இசப்பா உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தமாக இன்னும் அநேகரை ஆயத்தப்படுத்த கிருபை செய்யுங்க. இசப்பா எங்கள் குற்றம் குறைகள் எல்லாம் தயவாய் ஒரு விசை கூட மன்னித்து உம்முடைய சத்தியத்துக்கு நேராக எங்களை நடத்தி செல்லுங்க. யார் யார் உம்மை விட்டு தூரமாய் சென்றிருக்கிறார்களோ அவர்களையும் உமது அண்டையில சேர்த்து கொள்ளுங்க தகப்பனே. உம்முடைய அன்பை இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் புரிந்து கொள்ள ஆவியானவர் நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இசப்பா நாங்கள் எதற்குமே அஞ்சாமல் இசப்பா உண்மை மாத்திரம் இசப்பா பின்பற்றி இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக தங்கி இருக்கும்படியான இசப்பா எங்கள்ல தடையா இருக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்தி இசப்பா நீர் எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணும்படியாக பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தர் நீர் எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணும்படியாக உண்மை போல இசப்பா நாங்களும் பரிசுத்தமாய் ஜீவனம் செய்ய கிருபை செய்யுங்க. நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா புகழும் எல்லா கனமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி நீர் பெருகவும் நாங்க செருகவும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all. Thank you.